ஆனால் இன்னைக்கு மிக தெளிவாக எல்லோரும் வெற்றி பெறப் போகின்றோம். இது என்னை பொறுத்தவரை இந்த நேரத்தில் தேவையில்லாத கேள்வி. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மே 4க்கு பிறகு பொறுப்பேற்பார். ஆனால் களத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் கடந்த 2 வாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்கின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக ஒரு பெரிய அலை உருவாகி இருக்கிறது. தென் தமிழகத்தில், கொங்கு பகுதியில், டெல்டா பகுதியில் அனைத்து இடத்திலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான கோபம் முழுமையாக களத்தில் இப்போ வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றது. அதுவும் நம்முடைய பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள் பாராளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு காங்கிரஸ் திராவிட முன்னேற்றத்துக்கு எளிதாக வாக்களிக்க போறாங்க. களம் சிறப்பாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்பட வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்றார்கள். 23ஆம் தேதி நீங்க பாப்பீங்க, பெரிய எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா வேட்பாளரும் வெற்றி பெறுவார்கள். அது மட்டும்தான் பிரச்சாரம் பண்றாங்க. யாரும் ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் ஆகணும்னு இதுவரைக்கும் யாரும் பிரச்சாரம் பண்ணல. அது ராகுல் காந்தி உட்பட எல்லோருமே பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்றாங்களோ தவிர 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி சிறப்பா இருந்துச்சு, 5 ஆண்டு காலம் முதலமைச்சர் சிறப்பா இருந்தார், ஓட்டு போடுங்கன்னு யாரும் சொல்லல. எந்த கட்சி தலைவரும் முதல்வரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணதை நான் பார்க்கவே இல்லை. அதே போல அவருடைய கூட்டணியை பொறுத்தவரை ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடை ஏறல, தனித்தனியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். யாரும் யாரை என்டோர்ஸ் பண்ணல. அது கோயிலுக்கு வெளியே ஒரு தேங்காய் உடைச்சிங்கன்னா எப்படி சிதறுமோ அது போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி சிதறி இருக்கிறது. அது அவர்களுடைய பார்வை. 169 இடத்தில் நிற்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பினாமி ஆட்சியாக இருக்கும்? 32 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி நிற்குது, கூட்டணி கட்சிகள் நிற்குது. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வதந்தியை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழக மக்களுக்கு தெளிவாக தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான வாக்க ஏப்ரல் 23 செலுத்திருக்கிறார்.